வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் வரும் 10ஆம் தேதி மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும், நண்பர்களோடும், நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணிதிரண்டு வந்து மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்திடும் வகையில் அலைக்கடல் என திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட கன்னட மற்றும் தெலுங்கு இன மக்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தாண்டு என்றாலே அனைவரும் புதிய துவக்கத்தை எதிர்நோக்கும் திருநாள் என்று குறிப்பிட்டுள்ளார். திராவிடத்தின் அங்கமான தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் புத்தாண்டு திருநாள் யுகாதி பண்டிகை என்று கூறியுள்ள அவர், மொழியாலும் பண்பாட்டாலும் என்றென்றும் தமிழர்களோடு இணைப்பிரியா இணக்கமான தொடர்புடையவர்கள் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் என்று தெரிவித்துள்ளார். அந்த மொழி பேசும் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடனும் புதிய எழுச்சியுடனும் இத்திருநாளை கொண்டாடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். உணர்வால் உள்ளத்தால் தமிழக மக்களோடு ஒன்றிணைந்து சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து வரும் அனைவரும் ஒன்றுபட்டு புதியதோர் தமிழகம் படைப்போம் என்று இந்நன்னாளில் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த புத்தாண்டில் மக்கள் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திட இதயமார்ந்த யுகாதி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேமுதிக சார்பில் தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலின் போது வாக்கிற்கு பணம் கொடுப்பவர்கள் மற்றும் வாங்குபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். மேலும் தேர்தலின் போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தொலைக்காட்சி, செய்தித்தாள்களில் விழிப்புணர்வு விளம்பரம் வெளியிடப்படும் என்று நஜீம் ஜைதி தெரிவித்துள்ளார். வேட்பாளர்களின் சொத்து மதிப்புகள் மற்றும் செலவு கணக்குகள் உள்ளிட்டவை கண்காணிக்கப்படும் என்று கூறிய அவர், ஊடகங்களில் செய்யப்படும் பரப்புரை செலவுகள் வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர் என தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தெரிவித்துள்ளார். 30,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், வாக்குச்சாவடிகளில் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக சக்கர நாற்காலிகள் அமைக்கப்படும் என்றும், வாக்குச்சாவடி மையங்களில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் கூறினார். வாக்குப்பதிவு நாளன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது வலியுறுத்தினார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தூண்டுதலின் பேரிலேயே மதிமுக தொண்டர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்துவதாகவும் அதனை பொறுத்துக் கொள்ள இயலாது எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தொகுதி பங்கீடு தொடர்பாக சில விளக்கங்களை பெறுவதற்காக கேப்டன் விஜயகாந்தை சந்தித்ததாக தெரிவித்தார். ஸ்டாலின் தூண்டுதலின் பேரிலேயே மதிமுக தொண்டர்கள் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தினர் என்று குற்றம் சாட்டிய வைகோ, தன்னை தாக்கினால் கூட பொறுத்துக் கொள்வேன் என்றும், ஆனால் தனது தொண்டர்களை தாக்கினால் பொறுத்துக் கொள்ள இயலாது என்றும் ஆவேசமாக கூறினார். வினையை விதைத்தால் மொத்தமாக அறுவடை செய்வீர்கள் என குறிப்பிட்ட வைகோ, உடனடியாக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போது எச்சரிக்கை விடுத்தார்.
அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து 6வது முறையாக இன்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அக்கட்சியினர் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். பெரும்பாலான வேட்பாளர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார் இருப்பதாகவும் கட்சிக்கு சம்பந்தமில்லாத வேட்பாளர்கள் பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுகவினரே குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் 6வது முறையாக வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதிக்கு மனோகரனும், திருச்சி கிழக்கு தொகுதிக்கு தமிழரசையும், ராதாபுரத்திற்கு இன்பதுரையும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு மனுக்களை திரும்பப் பெறும் கடைசி நாள் வரை அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் என்பதால் பல கோடி ரூபாய் கொடுத்து சீட் வாங்கிய அதிமுகவினர் பீதியடைந்துள்ளனர். தேர்தல் ஆணையம் அதிமுகவின் ஊண்டுகோலாக செயல்படக்கூடாது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தொடக்கத்தில் மிக கடினமான நடவடிக்கைகளை எடுத்த தேர்தல் ஆணையம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுகவின் ஊதுகோலாக மாறிவிட்டதாக சாடிய அவர், வரும் தேர்தலில் அதுபோன்று இல்லாமல் நடுநிலையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். கூட்டணி குறித்து விரைவில் முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை அவர் கூறியுள்ளார். இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகளை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்போது வாசன் கேட்டுக் கொண்டார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி அரசு அமைந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பீகாரில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்திய அந்த மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மதுவிற்கு எதிரான போர் இன்றைய காலத்திற்கு மிகவும் தேவையானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள வைகோ, அத்தகைய அரசு அமைந்ததும் மதுவிலக்கு பிரச்சினையில் பீகாரின் பாதையை தமிழ்நாடு பின்பற்றும் என்று உறுதியளித்துள்ளார். கூடங்குளம் 2வது அணு உலையில் இம்மாத இறுதிக்குள் எரிபொருள் நிரப்பும் பணி துவங்க உள்ளதாக அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடங்குளம் 1வது அணு உலை விரைவில் 1000 மெகாவாட்டை எட்டும் என்று கூறினார். 2வது அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி இம்மாத இறுதிக்குள் முடிவடைந்து விட்டாலும் அனுமதி பெற்ற பின்னரே உற்பத்தி தொடங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடங்குளத்தில் 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைப்பதற்கான அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் வரும் டிசம்பர் மாதம் முடிவடையும் என்றும் சுந்தர் அப்போது தெரிவித்தார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற பொருட்காட்சியை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருந்த கடைகளை முன் அறிவிப்பின்றி அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் சுற்றுலாத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் 40 நாட்கள் அவகாசம் உள்ள நிலையில் அதிமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தையொட்டி முன் அறிவிப்பின்றி கடைகளை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் அகற்றியதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிமன்றம் கடைகளை அகற்றுவது தொடர்பாக சுற்றுலாத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 1 வார காலமாக சுட்டெரிக்கும் வெயிலின் கொடுமைக்கு இதுவரை 111 பேர் பலியாகியுள்ளனர். தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனினும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தமிழகத்தை விட வெயில் சுட்டெரித்து வருகிறது. அம்மாநிலங்களில் அதிகபட்ச வெயில் காரணமாக அனல் காற்று வீசுகிறது. அனல் காற்றால் பாதிக்கப்பட்டு ஆந்திராவில் 45 பேரும் தெலுங்கானாவில் 66 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவில் தற்போது சராசரியாக 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் வாட்டி வருகிறது. இனிவரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் தீவிரமாக இருக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சுட்டெரித்த வெயிலுக்கு 2500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு தரவரிசைக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் எடுத்துக் கொள்ளப்படாது என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரும் 2017ஆம் ஆண்டு முதல் இது நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அஸ்ஸாமில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அஸ்ஸாமில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள 2ஆம் கட்ட வாக்குப்பதிவையொட்டி ரோகா என்னும் இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி, அஸ்ஸாமில் பாஜக ஆட்சி அமைந்தால் மாநிலம் வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறும் என்று உறுதியாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கிலேயே தாம் உழைப்பதாக அவர் தெரிவித்தார். அஸ்ஸாமில் ஆளும் காங்கிரஸ் கட்சி மாநிலத்தை பற்றி கவலைப்படவில்லை என புகார் தெரிவித்த மோடி, காங்கிரஸ் தலைவர்கள் தங்களது குழந்தைகள் மட்டும் வாழ்வில் வளர்ச்சியடைய வேண்டும் என்று எண்ணுவதாகவும் குற்றம் சாட்டினார். விலைவாசி உயர்விற்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி எதுவும் செய்யவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அசாம் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ராகுல் காந்தி, சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை குறைந்து வருவதாகவும், ஆனால் இந்தியாவில் பணம் அரசு கஜானாவிற்கு செல்வதாகவும் புகார் தெரிவித்தார். மாவட்ட அளவில் முதியோர் இல்லம் அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாவட்டந்தோறும் முதியோர் இல்லம் அமைக்க வேண்டும் எனவும், போதுமான இல்லங்கள் அமையாததால் முதியோர்கள் கைவிடப்படுவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இவ்வழக்கு தொடர்பாக மத்திய அரசு 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் அகமது நகரில் உள்ள சனி பகவான் கோவிலுக்குள் பெண்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கோவிலுக்குள் பெண்கள் நுழைய தடை விதிக்க முடியாது என அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து கோவிலுக்குள் நுழைய முயன்ற பெண்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்நிலையில் இன்று காலை ஆண்கள் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு விதிகளை மீறி கோவிலுக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். அப்துல் கலாம் எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. திமுக கூட்டணியிலிருந்து மறுநீதி மக்கள் கட்சி கூட்டமைப்பு விலகியுள்ளது. இது தொடர்பாக குன்றத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் டாக்டர் தேசியன், திமுக கூட்டணியில் தங்களுக்கு இதுவரை எந்த தொகுதியும் ஒதுக்கவில்லை என்றும், இதனால் திமுகவிற்கும் வரும் தேர்தலில் ஆதரவளிப்பதில்லை என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது குறித்து பொதுக்குழு கூட்டம் நடத்தி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தேசியன் தெரிவித்தார். கோவை அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. கோவை அவினாசி சாலையில் இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ரசாயன பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் தீ மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென வேகமாக பரவியது. கடுமையான மூச்சு திணறல் காரணமாக தொழிலாளர்கள் அலறியடித்து கட்டிடத்திலிருந்து வெளியேறினர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உருவ பொம்மையை எரித்ததற்கு கண்டனம் தெரிவித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் உருவ பொம்மையை எரித்து மதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது ஸ்டாலினுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதியை அனைத்து அரசியல் கட்சிகளும் அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் பேட்ரிக் ரெய்மான் இதனை தெரிவித்தார். மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு வாக்குச்சாவடிகளில் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக் கொண்டார். தெலுங்கு வருட பிறப்பையொட்டி தஞ்சையில் கோலப் போட்டி நடைபெற்றது. தஞ்சை பெசன்ட் அரங்கில் நடைபெற்ற இந்த கோலப் போட்டியில் அத்தப்பூ கோலம், ரங்கோலி, சிக்கல் கோலம் என பல்வேறு பெயர்களை போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். உத்திரமேரூரில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதில் அதிகாரிகள் முறைகேடு செய்ததாக விவசாயிகள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். உத்திரமேரூர் வட்டத்திற்குட்பட்ட அம்மையப்பநல்லூரில், வயலுக்காவூர் உள்ளிட்ட 20 கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அவைகள் முறையாக செயல்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அம்மையப்பநல்லூர் பகுதியில் நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாததால் சுமார் 10,000 நெல் மூட்டைகள் அடுக்கப்பட்டு அதனை விவசாயிகள் இரவு பகலாக அங்கேயே இருந்த நெல் மூட்டைகளை பாதுகாத்து வருகின்றனர்.
இதனிடையே அங்கு நடத்தப்பட்ட திடீர் ஆய்வில் 17 லோடு நெல் மூட்டை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் 6 லோடுகள் மட்டும் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சியவை 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை கையூட்டு பெற்றுக் கொண்டு வியாபாரிகளின் நெல்லை அதிகாரிகள் வாங்கியதும் தெரியவந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி அருகே அடுத்தடுத்து 3 விவசாயிகள் வீட்டின் கதவை உடைத்து 44 சவர நகைகள் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கசம்பாடி கிராமத்தில் உள்ள குளத்து தெருவில் வசித்து வருபவர் தண்டபாணி. இவர் நேற்றிரவு வீட்டில் மின்சாரம் இல்லாததால் வீட்டின் வெளியே குடும்பத்துடன் படுத்து உறங்கியுள்ளார். அவர் காலை எழுந்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 35 சவர நகைகள் கொள்ளை போனது தெரியவந்தது. இதேபோன்று அதே தெருவில் வசிக்கும் ஏழுமலை, முருகேசன் ஆகியோரது வீட்டின் கதவை உடைத்து 9 சவர நகைகள் மற்றும் 40,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். விழுப்புரம் அருகே ஆசிரியரை பணி நீக்கம் செய்ததை கண்டித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் நள்ளிரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஓலக்கூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்த கலைவாணன் என்பவர் உதவி தொடக்க கல்வி அலுவலர்களை தரக்குறைவாக பேசியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இதனிடையே முறையாக விசாரணை நடத்தாமல் கலைவாணன் இடைநீக்கம் செய்ததாகவும், எனவே அவருடைய சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரியும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தினர் நள்ளிரவு முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்குடி அடிப்படை வசதிகள் செய்து தராததால் அதிமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சாக்கோட்டை, ஜெயங்கொண்டான் ஆகிய பகுதிகளில் கடந்த 10 ஆண்டுகளாக சாலை வசதி, பேருந்து வசதி, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆட்சியாளர்கள் மாறி மாறி வந்தாலும் தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அரக்கோணம் அருகே நெல்லை கொள்முதல் செய்யாத அரசு அதிகாரிகளை கண்டித்து நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கம்பவார்பாளையம் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இதனிடையே விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த சுமார் 15,000 டன் நெல்லை கொள்முதல் நிலையத்தில் வைத்துள்ளனர். ஆனால் நெல்லை கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருவதாகவும், இதனால் பருவ மாற்றம் காரணமாக நெல் பயனற்ற நிலைக்கு மாறும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். மறியலால் அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அருப்புக்கோட்டை அருகே தனியார் மருத்துவ கழிவு ஆலையை மூடக்கோரி ஏராளமான கிராம மக்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பிக் கொடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள காரியப்பட்டி முக்குளம் கிராமத்தில் மருத்துவ கழிவுகளை எரிக்கும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. ஆலையில் எரிக்கப்பட்டு வெளியாகும் நச்சு காற்றினால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தங்களது வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பிக் கொடுத்தும், கஞ்சி தொட்டி திறந்தும், சமையல் செய்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடலூர் அருகே ஆற்றில் குளிக்கச் சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரை ஒட்டியுள்ள ஓவேலி பகுதியில் ரவி என்ற கல்லூரி மாணவன் தனது சக நண்பர்களுடன் ஆற்றிற்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ரவியை மட்டும் காணாததால் அதிர்ச்சியடைந்த சக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு மாணவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. நாடு முழுவதும் மனநல மருத்துவமனைகள் தத்தெடுக்கப்படும் என்று தேசிய பெண்கள் நல ஆணைய தலைவி லலிதா குமாரமங்கலம் தெரிவித்துள்ளார். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடு முழுவதும் நடைபெறும் பெண்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும், சென்னை உட்பட நாடு முழுவதும் உள்ள 12 மனநல மருத்துவமனைகள் தத்தெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்.
மயிலாடுதுறையில் பாராசூட்டில் பறந்தபடி தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையிலும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறை கோட்டாட்சியர் சுபாந்திரி தொடங்கி வைத்த இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோடை சீசனை முன்னிட்டு உதகையில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் குவிந்து வருகின்றனர். உதகையில் மே 9, 10 ஆகிய தேதிகளில் 14வது ரோஜா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பூங்காவில் உள்ள ரோஜா மலர்கள் தற்போது பூத்து குலுங்குகின்றன. பல வண்ணங்களில் பூத்து குலுங்கும் ரோஜா மலர்களை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் அதன் அருகில் சென்று புகைப்படமும் எடுத்துக் கொள்கின்றனர். குறிப்பாக நுழைவு வாயில் பகுதியில் உள்ள பச்சை ரோஜாவை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்து வருகின்றனர். தெலுங்கு வருட பிறப்பையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட சந்தைகளில் ஆடுகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆட்டு சந்தைக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஆடுகளின் தரத்திற்கு ஏற்ப 10,000 முதல் 17,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்படுவதாலும் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாலும் விவசாயிகள், வியாபாரிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தெலுங்கு வருட பிறப்பையொட்டி நடைபெற்ற இந்த ஆட்டு சந்தையின் போது ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒரு சில மணி நேரத்திலேயே விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதிலும் குறிப்பாக வெள்ளாடுகள் அதிக அளவில் விற்பனையானதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கிறது. விராட் கோலி, அனுஷ்கா சர்மா இருவரும் காதலை முறித்துக் கொண்டதாக வெளிவந்த செய்திகளுக்கு பிறகு தற்போது இருவரும் மீண்டும் இணைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் டெஸ்ட் கேப்டனும் நட்சத்திர வீரருமான விராட் கோலி, இந்தி நடிகை அனுஷ்கா சர்மாவும் தீவிரமாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் கிரிக்கெட் மைதானத்திற்கு சென்று கோலியை உற்சாகப்படுத்திய அனுஷ்கா சர்மா கருத்து வேறுபாடு காரணமாக காதலை முறித்துக் கொண்டு பிரிந்தனர். இதனிடையே தற்போது மீண்டும் இருவரும் தங்களது காதலை புதுப்பித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ரித்திக் ரோஷன் தனது பெயரை கெடுக்கவே தன் சம்பந்தமான இமெயில்கள், புகைப்படங்களை வெளியிட்டதாக நடிகை கங்கனா ராவத் புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பெயரை கெடுத்த ரித்திக் ரோஷனை கைது செய்ய கோரி அவர் மும்பை காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். காதலர்களாக இருந்து பிரிந்துவிட்ட பாலிவுட் நட்சத்திரங்கள் ரித்திக் ரோஷனும் கங்கனா ரனாவத்தும் தற்போது எதிரிகளாகி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. பருத்தி வீரன் படத்தின் கதாநாயகி பிரியாமணிக்கு தனது காதலருடன் வரும் 29ஆம் தேதி பெங்களூரில் நிச்சயதார்த்தம் நடக்க உள்ளது. பாரதி ராஜாவின் கண்களால் கைது செய் படத்தின் மூலம் அறிமுகமான நடிகை பிரியாமணி மும்பை தொழிலதிபர் முஸ்தபா ராஜ் என்பவரை காதல் திருமணம் செய்யவுள்ளார். கிரிக்கெட் போட்டியின் போது சந்தித்த மும்பை தொழிலதிபர் முஸ்தபா ராஜுக்கும் பிரியாமணிக்கும் பழக்கம் ஏற்பட்டதை அடுத்து இருவரும் அடிக்கடி சந்தித்து காதலை வளர்த்துக் கொண்டனர். இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி விரைவில் நடிகராக தமிழ் சினிமாவில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்பள படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளரான ஹிப்ஹாப் ஆதி தனி ஒருவன் படத்தின் பாடல்கள் பெரிய அளவில் ஹிட்டானதில் ஆதியின் காட்டில் தற்போது அடைமழை பெய்து வருகிறது. அதற்கு காரணம் தற்போது அரை டஜன் படங்கள் அவரின் கையில் உள்ளது. இதனிடையே சுந்தர் சி இயக்கத்தில் ஆதி நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 9வது IPL திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்குகிறது. மும்பை ஓர்லியில் உள்ள நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆஃப் இந்தியா அரங்கில் நடைபெறும் தொடக்க விழாவில் அமெரிக்க பாப் பாடகர் கிறிஸ் பிரவுன் பாட உள்ளார். இதேபோல் பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங், நடிகை கேத்ரினா கைஃப் ஆகியோரது நடன நிகழ்ச்சியும் துவக்க விழாவில் இடம்பெறுகிறது. மே மாதம் 29ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகிறது. மும்பை வான்கடை மைதானத்தில் நாளை நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான மும்பை அணியும் புனே அணியும் மோதுகின்றன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது யுவராஜ் சிங் காயமடைந்ததால் IPL கிரிக்கெட் போட்டியில் 2 வாரத்திற்கு விளையாட மாட்டார் என ஹைதராபாத் அணி தெரிவித்துள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய நட்சத்திர வீரர் யுவராஜ் சிங்கிற்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டதால் அவர் அரையிறுதி ஆட்டத்தில் விளையாடவில்லை. IPL கிரிக்கெட் போட்டிக்கான ஏலத்தில் யுவராஜ் சிங்கை 7 கோடி ரூபாய்க்கு ஹைதராபாத் அணி வாங்கியது. ஆனால் காயத்தில் இருந்து இன்னும் குணமடையாததால் முதல் 2 வாரங்கள் அவரால் விளையாட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஹைதராபாத் அணியின் பயிற்சியாளர் டாம் மூடி தெரிவித்துள்ளார்.
இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.